பாகம் 446. அர்ஜுன் இதுவரை தனக்கு மேனகாவை பற்றி ஒன்றும் தெரியாதது போலவும் இப்போதுதான் அவளை பற்றி தெரிந்து கொள்வது போலவும் முன்னர் நடந்த சம்பவங்களை எல்லாம் யோசித்து பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவனை உலுக்கிய நயானா, அர்ஜுன், நீங்க எப்போ இங்க வந்தீங்க என்றாள். சட்டென தன் நினைவுகளிலிருந்து மீண்டெழுந்த அர்ஜுன், அது நான் நேத்து நைட்டு உன் கூடவே இங்க வந்துட்டேன் என்றான். நயானாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அர்ஜுன், அப்போ நைட்டெல்லாம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டவள் வேகமாக அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். அர்ஜுன், நைட் இங்க ரொம்ப குளிர் இருந்திருக்குமே, எப்படி இருந்தீங்க என்றாள் பதற்றமாக. அர்ஜுனும் லேசாக தலையசைத்து, நைட் எதுவும் எனக்கு தெரியல, ஆனா இப்பத்தான் லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு என்று ஒரு குழந்தை தன் அம்மாவிடம் சொல்வது போல மிகவும் அப்பாவியாக சொன்னான். நயானா பதற்றமாக அவனை பார்த்து கொண்டிருக்க பரிதாபமாக முகத்தை வைத்தவன் தன் வயிற்றை தொட்டு காட்டி, நயானா, நான் நேத்து நைட்டும் சாப்பிடல, ரொம்ப பசிக்குது என்றான். இதை கேட்டதும் நயானாவின் முகம் இன்னும் கவலையானது. மேலே என்கிட்ட கொஞ்சம் நூடுல்ஸ் இருக்கு, வாங்க, நான் இப்போதைக்கு அதை சமைச்சு கொடுக்கறேன், அப்புறம் வேற ஏதாச்சும் சமைச்சுக்கலாம் என்று சொன்னவள் அதற்கு மேல் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அர்ஜுனை மேலே தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றாள். அவள் இவ்வாறு செய்ததும் அர்ஜுனின் உதட்டோரம் ஒரு குறும்பு புன்னகை தோன்றியது. அவனுக்கு தெரியும், அவனுடைய நயானா மென்மையாகவும் கனிவாகவும் இருக்கக்கூடியவள். அவள் அவனிடம் அதிக நேரம் கோபப்பட மாட்டாள். இனிமேல் அவன் அவளை எப்போதும் நம்புவான். நயானா சமைத்து கொடுத்த நூடுல்ஸை சாப்பிட்டதும் அர்ஜுனிற்கு கொஞ்சம் தெம்பு வந்தது போல் இருந்தது. அப்போதுதான் அவன் நயானா கிளம்பி வெளியே செல்ல தயாராக இருப்பதை பார்த்தான். நயானா, நீ எங்க போற என்றான். அரவிந்தத்தானும் மாதவி அத்தையும் இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கத்தான் போயிட்டு இருந்தேன், அப்பத்தான் உங்களை பார்த்தேன் என்றாள். அப்போ நானும் உன் கூட வரேன் என்றான் அர்ஜுன். நயானா தலையசைத்தாள். இருவரும் அரவிந்தை பார்க்க சென்று கொண்டிருக்கும் போது அர்ஜுன் நயானாவின் கையில் ஒரு சாவியை கொடுத்தான். நயானா குழப்பமாக அந்த சாவியையும் அர்ஜுனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, நயானா, இந்த வீட்டை நான் அத்தை மாமாவுக்காக வாங்கினேன் தஞ்சாவூர்ல என்றான். நயானாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அதை கவனித்த அர்ஜுன், உன்னோட வரதட்சணை பண விஷயத்துல மேனகா ஆண்டி ரொம்பவே இறுக்கமா இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அத்தோட அந்த வரதட்சணை பணத்தை கொடுக்கறதுக்காக அத்தையும் மாமாவும் அவங்க தங்கியிருந்த வீட்டையே வித்துட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. நான் பணம் கொடுத்தா அவங்க கண்டிப்பா வாங்க மாட்டாங்க, அதான் நான் உங்க வீட்டவே திரும்ப வாங்கத்தான் முயற்சி பண்ணினேன். ஆனா என்னால அந்த வீட்டை வாங்க முடியல, அதுக்கு பதிலாதான் இந்த வீட்டை வாங்கினேன் என்றான். நயானா அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவன், நயானா, இந்த வீட்டு சாவிய நீ அத்தை மாமாவுக்கு அனுப்பிரு, அவங்கள புது வீட்டுக்கு போக சொல்லு என்றான். நயானாவும் சரி என்று தலையசைத்தாள். அவள் பிடிவாதமாக இருக்க விரும்பவில்லை. அதுவும் அவள் அப்பா அம்மா ஒரு வாடகை வீட்டில் இருப்பதை நினைத்து அவள் தனக்குள்ளேயே வருந்தி கொண்டிருந்தாள். இப்போது இந்த வீட்டை வேண்டாம் என்று அவள் சொல்ல போவதில்லை. இனி அவள் மேனகாவிடமிருந்து வாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த வரதட்சணை பணத்தை கேட்க போவதில்லை. அதற்கு பதிலாக இந்த புது வீட்டை தன் அப்பா அம்மாவிற்கு கொடுக்கலாம் என்று நினைத்தவள் தலையசைத்து உள்ளங்கையில் இருந்த சாவியை அழுத்தமாக பிடித்தாள். அவர்கள் மருத்துவமனையை அடைந்த போது மாதவியும் அரவிந்தும் தான் அந்த அறையில் இருந்தார்கள். காயம்பட்டு 2 நாட்கள் ஆகி இருந்ததால் இப்போது அரவிந்த் ஓரளவிற்கு தெம்பாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் காலில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக எப்படியும் அவன் முழுமையாக குணமாக இன்னும் 2 மாதங்கள் ஆகும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார். அர்ஜுனும் நயானாவும் உள்ளே நுழைந்ததும் அரவிந்தின் கண்கள் திடீரென்று பிரகாசமடைந்தன. இருப்பினும் அது அவர்கள்தான் என்பதை உணர்ந்த பிறகு அவர் ஏமாற்றத்துடன் தனது புருவங்களை சுருக்கினான். தன் புருவத்தை உயர்த்தி அரவிந்தை பார்த்த அர்ஜுன், இது என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன், நாங்க இங்க வந்திருக்க கூடாதோ என்றான். என்னதான் அண்ணன் தம்பி இப்போது ஒன்று சேர்ந்திருந்தாலும் இருவரும் எப்போதும் தங்களுடைய கெத்தை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. இதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போதெல்லாம் எப்போதும் இப்படி முறைத்து கொண்டுதான் திரிந்தார்கள். அர்ஜுன் சொல்லியதை கேட்டு சத்தமாக சிரித்த மாதவி, அட என்னப்பா அர்ஜுன் அப்படி சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, பொம்மி ஏதோ வேலை இருக்கு, அதனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா,
அதான் யாரோ அவங்க பொண்டாட்டிய ரொம்ப மிஸ் பண்றாங்க போல என்று அரவிந்தை பார்த்து குறும்பாக புன்னகைத்தாள் மாதவி. ஓஹோ, நீ உன் பொண்டாட்டிய அவ்வளோ மிஸ் பண்றனா கொஞ்சமாச்சும் உன் உடம்பு மேல அக்கறையோட இருந்திருக்கணும். மூவ் ஆகிட்டு இருக்கிற கார் மேல போய் பாயக்கூடாது. உன்ன மாதிரி முட்டாள்னாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும். இது ஒன்னும் ஷூட்டிங் ஸ்பாட் இல்ல ஹீரோ சார், நெஜ வாழ்க்கை. கார் மோதுனா கால் உடையத்தான் செய்யும் என்றான் அர்ஜுன் கேலியாக. அவன் பேசிய தொனியில் கிண்டல் கலந்திருந்தாலும் அது அவனது அக்கறையையும் கவலையையும் மறைக்க முடியவில்லை. அவன் சொல்வது தன் காதில் விழாதது போல் தன் முகத்தை திருப்பிய அரவிந்த், இப்போ எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்க என்றான். கண்டிப்பாக நோயாளியை கேலி செய்ய அவர்கள் வந்திருக்க முடியாது என்பதுதான் அரவிந்தின் கேள்வியின் பொருளாக இருந்தது. இப்போது அரவிந்தை முறைத்த அர்ஜுன், ரொம்ப பெருசா நினைச்சுக்காத, நாங்க ஒன்னும் உன்னை பார்க்க வரல, நாங்க அம்மாவத்தான் பார்க்க வந்தோம் என்றான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் மாதவியின் கண்கள் உடனடியாக பிரகாசமடைந்தன. அவள் உற்சாகத்துடன், எனக்கு என்னப்பா, நான் ரொம்ப நல்லாத்தான் இருக்கேன் என்று சொன்னவள் தன் கையை உயர்த்தி காட்டி, இதோ பாரு, நான் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கேன் என்றாள். அவள் பேச்சில் இருந்த அந்த குழந்தைத்தனத்தையும் வெகுளித்தனத்தையும் பார்த்த அர்ஜுனிற்கு அவனுக்கு பிடித்தமான அந்த பழைய அம்மாதான் நினைவிற்கு வந்தாள். இப்போதெல்லாம் அர்ஜுன் மாதவியுடன் அதிகம் பழகுகிறான். மாதவியை பற்றி அவன் அதிகம் தெரிந்து கொள்ள அவள் தன் கணவனையும் மகனையும் அனாதையாக விட்டுவிட்டு செல்லக்கூடியவள் அல்ல என்பதை அவன் நன்றாகவே புரிந்து கொண்டான். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு அர்ஜுன் எதுவும் பேசாமல் சிலை போல் நின்று கொண்டிருந்தான். சட்டென யாரோ அவன் முதுகில் அடிப்பது போல் தோன்றவும் அவன் திரும்பி பார்க்க, என்ன அர்ஜுன், எத்தனை டைம் உங்களை கூப்பிடுறது, நின்னுட்டே தூங்கிட்டு இருக்கீங்களா என்று அவனை உலுக்கிய நயானா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவர்கள் அரவிந்திற்காகவும் மாதவிக்காகவும் எடுத்து வந்த காலை உணவை அவனது கையில் கொடுத்தாள். அர்ஜுன் வேகமாக அந்த உணவை வாங்கி கொண்டு மாதவியிடம் சென்றவன், அம்மா, நீங்க காலையில சாப்பிட்டீங்களா? இல்லனா இந்தாங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க என்றான். அப்போது நேரம் காலை 10 மணியை தாண்டி சென்று கொண்டிருந்தது. எப்படியும் மாதவியும் அரவிந்தும் சாப்பிட்டு இருப்பார்கள்தான். எதற்கும் அவர்கள் சாப்பிடவில்லை என்றால் சாப்பிடட்டும் என்றுதான் அந்த உணவை வாங்கி வந்திருந்தார்கள். அர்ஜுனை ஆச்சரியப்படுத்தும் விதமாக, நல்ல வேலைப்பா, சாப்பாடு கொண்டு வந்தீங்க, நான் இன்னும் சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சொன்ன மாதவி வேகமாக அந்த உணவை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள். அது ஒரு மருத்துவமனை அறை போல் இல்லாமல் அங்கு சந்தோஷமும் சிரிப்பொலியும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அரவிந்த் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவன் முகம் இறுகி இருந்தது. அவன் கண்கள் இருள் சூழ்ந்து இருந்தது. நேற்று இரவு சென்றதிலிருந்து அவந்திகா இன்னும் திரும்பி வரவில்லை. அவள் ஏதோ வேலை இருக்கிறது என்று சொன்னாள். ஆனால் என்ன வேலை என்று சொல்லவில்லை. சட்டென அரவிந்திற்கு ஏதோ தவறாக நடக்கப் போவது போல் ஒரு உள் உணர்வு சொல்ல ஆரம்பித்தது. வேகமாக எழுந்து அமர்ந்தவன், அம்மா, சீக்கிரம், நான் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகணும். இப்பவே டாக்டரை கூப்பிடு, என்ன டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க என்று பதறினான். குழப்பமாக அவனை பார்த்த மாதவி, ஏன்பா, ஏன் இவ்வளவு அவசரமா டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்ற? இன்னும் கொஞ்ச நாள் நீ அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு டாக்டர் சொன்னார்ல என்றாள். முகம் சுளித்த அரவிந்த், இல்லம்மா, நான் இப்பவே டிஸ்சார்ஜ் ஆகணும், நான் இப்போ நல்லாத்தான் இருக்கேன் என்றான். மாதவி ஏதோ சொல்ல வாய் திறந்த நேரம் அவள் பேசுவதற்கு முன்னால் முந்திக் கொண்ட அர்ஜுன், அரவிந்த், நீ சீரியஸா தான் சொல்றியா? நீ இப்பவே டிஸ்சார்ஜ் ஆகணுமா என்றான். அரவிந்த் ஆம் என்று தலையசைக்கவும், அப்ப சரி, நான் இப்பவே போய் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பாக்குறேன் என்றான் அர்ஜுன். அரவிந்த் மீண்டும் மௌனமாக தலையசைத்தான். அதற்கு மேல் தாமதிக்காமல் அர்ஜுன் வேகமாக அந்த அறையை விட்டு சென்றான். ஒரு முறை அரவிந்தை பார்த்த நயானா பின் வேகமாக அர்ஜுனை பின்தொடர்ந்து வெளியே சென்றவள், அர்ஜுன், அரவிந்தத்தான் இன்னும் முழுசா குணமாகல, அதுக்குள்ள எதுக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்றாரு என்று கேட்டுக்கொண்டே அவனை பின்தொடர்ந்தாள். யாருக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்தே அண்ணா இப்படிதான். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டானா யாரும் அதுல இருந்து அவனை மாத்த முடியாது. அவன் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்ப டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்றான்னா அதுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும்னு தான் அர்த்தம் என்று நடந்து கொண்டே சொன்னான். நயானாவின் முகம் கவலையில் ஆழ்ந்தது. அவந்திகா அக்காவுக்கு ஒன்னும் ஆகியிருக்க கூடாது என்றால் சோகமாக. சட்டென நின்று அவளை திரும்பி பார்த்த அர்ஜுன், ஏன் ஏன் அப்படி சொல்ற
என்று கேட்கவும், அதான் நேத்து நான் சொன்னேன்ல அவந்திகா அக்கா பேசினதே சரியில்லைன்னு என்று சொன்ன நயானா ஒரு அமைதிக்கு பின், ஏதோ அவங்க எங்கேயோ ரொம்ப தூரம் போக போற மாதிரியும் அப்பத்தான் என்கிட்ட கடைசியா பேசுற மாதிரியும் தான் பேசினாங்க. அடிக்கடி போய் அம்மாவை பாத்துக்க சொன்னாங்க என்றாள். அர்ஜுனின் கண்கள் சுருங்கியது. முன்பை விட வேகமாக நடந்தவன், எனக்கும் ஏதோ சரியில்லைன்னு தான் தோணுது, நம்ம சீக்கிரமா அண்ணாவை டிஸ்சார்ஜ் பண்ற வேலையை பார்க்கலாம் என்று சொல்லி முன்னே நடந்தான். இங்கே அரவிந்த் பதற்றமாகவும் அமைதியின்றியும் அமர்ந்திருந்தான். வேகமாக தன் போனை எடுத்தவன் அவந்திகாவிற்கு அழைத்தான். ஆனால் அவளது செல்போன் அணைக்கப்பட்டிருந்ததால் அழைப்பு இணைக்கப்படவில்லை. முகம் சுளித்து வீட்டுக்கு அழைத்தான். மரியாதான் போனை அட்டன் செய்தாள். அவந்திகா அங்கேயா இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா என்று அரவிந்த் கேட்கவும், இல்லையே சார், மேடம் அகிலன் தம்பிய ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, இன்னும் வீட்டுக்கு வரல என்றாள். புருவம் உயர்த்திய அரவிந்த், என்னது, அகிலனை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காளா? எதுக்காக அகிலனை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா என்று கேட்கவும், அகிலன் தம்பி ஏதோ வெளிநாட்டுக்கு படிக்க போறதா சொன்னாங்க சார் என்று மரியா தயக்கத்தோடு பதில் அளித்தாள். அகிலன் வெளிநாடு செல்வது அரவிந்திற்கு தெரியாது என்பது அவளுக்கு புதிராக இருந்தது. அரவிந்த் இதை கேட்டு திடுக்கிட்டு போனான். அகிலனை வெளிநாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பது அவனும் அவந்திகாவும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். அகிலன் அதற்காகத்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமிற்கு படித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இன்னும் அவனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட வராமல் அதற்குள் எப்படி அவனால் வெளிநாடு செல்ல முடியும்? அரவிந்தின் மனதில் ஏதேதோ தோன்ற ஆரம்பித்தது. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும் போது அவனை பார்க்க கூட வராமல், அவனிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கண்டிப்பாக அகிலன் வெளிநாடு சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. முன்பொரு நாள் அவந்திகா அரவிந்தை விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவள் முதலில் அகிலனைத்தான் வெளிநாடு அனுப்பினாள். இந்த எண்ணம் அவனுக்குள் தோன்றவும் தன் உடைந்த காலை பற்றி கூட யோசிக்காமல் அரவிந்த் வேகமாக தன் மெத்தையிலிருந்து எழுந்து நொண்டியபடியே கதவை நோக்கி செல்ல முயன்றவன் மரியாவிடம், நான் இப்பவே வீட்டுக்கு வரேன், அதுக்கு முன்ன அவந்திகா வீட்டுக்கு வந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க என்று சொல்லி போனை கட் செய்தான். அவனை பார்த்து பதறி போன மாதவி வேகமாக சோஃபாவில் இருந்து எழுந்து வந்தவள், அரவிந்த் என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஒரு வாரத்துக்கு உன் காலை வேகமா அசைக்க கூட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு என்று பதறினாள். அவள் பேசி முடிப்பதற்குள் அவன் ஏற்கனவே தன் செல்போனை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி விரைந்தான். அவனது அறைக்குள் இருந்த வீல் சேரில் சென்று அமர்ந்தவன் தானே அந்த சேரை வீலிங் செய்து கொண்டு ஹாஸ்பிட்டலின் வாசலுக்கு சென்றான். டிஸ்சார்ஜ் செய்யும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த அர்ஜுனும் நயானாவும் அரவிந்தை பார்த்து திகைத்தனர். அரவிந்த் என்னாச்சு என்று அர்ஜுன் பதறியபடி கேட்க, என்ன உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்றான் அரவிந்த். அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் அர்ஜுன் அரவிந்தை காருக்கு அழைத்து சென்றான். அனைவரும் காருக்குள் ஏறி அரவிந்தின் வீட்டை நோக்கி சென்றனர். செல்லும் வழியெல்லாம் அரவிந்த் பொறுமையின்றி ஒருவித பதற்றத்தோடே இருந்தான். ஏதோ கெட்டது நடக்கப் போவது போல் அவனுடைய உள்ளுணர்வு அவனை எச்சரித்துக் கொண்டே இருந்தது. இந்த நேரத்தில் அவனுடைய போன் அடித்தது. நேத்ராதான் அழைத்திருந்தாள். அரவிந்தண்ணா, என்ன மன்னிச்சிருங்க, நான் அவந்திகா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் என்றாள். இதை கேட்டதும் அவன் கைகள் இறுகியது, அவன் கண்கள் சுருங்கியது. அரவிந்த் துளியும் இதை எதிர்பார்க்கவில்லை. பாகம் 447. அரவிந்தண்ணா, நான் அவந்திகா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் என்று நேத்ரா சொன்னதும் அரவிந்தின் கைகள் இறுகியது, அவன் கண்கள் சுருங்கியது. அவன் இதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. நேத்ரா, அவந்திகாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கோபமான குரலில் சொன்னவன் தன் போனை கட் செய்தான். சிறிது நேரத்திலேயே அவர்கள் அரவிந்தின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அவனது ஸ்டடி டேபிளில் டிவோர்ஸ் பேப்பர் தான் அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. இங்கு அர்ஜுனின் கார் அரவிந்தின் வீட்டு வாசலில் வந்து முழுமையாக நிற்பதற்கு முன்பாகவே கார் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கிய அரவிந்த் நொண்டிக் கொண்டே வீட்டிற்குள் சென்றான். சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்த மரியா அரவிந்தை பார்த்து பதறி போனவளாய், சார் பார்த்து வாங்க என்று சொல்லிக் கொண்டே முன்னே வந்தாள். அரவிந்த் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவந்திகா எங்க, வீட்டுக்கு வந்துட்டாளா என்று கேட்டவன் அவந்திகா வீட்டிற்குள்ளிருந்து வரவேண்டும் என்னும் ஏக்கத்தோடு வீட்டிற்குள் பார்த்தான். ஆனால் அவந்திகா வரவில்லை.
இல்ல சார், மேடம் இன்னும் வரல என்று மரியாவிடமிருந்து பதில் வந்தது. பதற்றமாக மரியாவை பார்த்த அரவிந்த், மரியா ஆண்டி, அவந்திகா போகையில ஏதாவது சூட்கேஸ் கையில எடுத்துட்டு போனாளா என்றான். குழப்பமாக அவனை பார்த்த மரியா, சார், மேடம் அகிலன் தம்பிய பிளைட் ஏத்தி விடத்தானே போயிருக்காங்க, அவங்க எதுக்கு சூட்கேஸ் எடுத்துட்டு போக போறாங்க என்று பதில் கேள்வி கேட்டாள். அவந்திகா செல்லும் போது எந்த சூட்கேஸும் எடுத்து செல்லவில்லை என்று கேட்டதும் தான் அரவிந்திற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் அவனால் ஒரு நொடி கூட நிம்மதி பெருமூச்சு விட முடியவில்லை. ஆனா அகிலன் தம்பியோட 2 சூட்கேஸ் அப்புறம் 2 பேக் எல்லாம் மேடம் எடுத்துட்டு போனாங்க சார் என்றாள் மரியா. என்னது, 2 சூட்கேஸ் 2 பேகா? அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. அவந்திகா போகையில உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா என்று பதறினான். ஒரு நொடி யோசித்த மரியா, ஆமா சார், உங்க ஸ்டடி ரூம்ல ஏதோ டாக்குமெண்ட் இருக்குன்னு அத பார்க்க சொல்லிட்டு போனாங்க என்றாள். ஸ்டடி ரூமில் டாக்குமெண்ட் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அரவிந்தால் அங்கு நிற்க முடியவில்லை. நொண்டி அடித்துக் கொண்டே படிகளில் ஏறி 2வது மாடிக்கு சென்றான். அவனது கால் இன்னும் முழுமையாக குணமாகாமல் இருந்ததால் அது அசையாமல் படிக்கட்டுகளில் ஏறுவது சிரமமாக இருந்தது. ஆனால் அவன் மேல் மாடிக்கு ஏறி தன் ஸ்டடி ரூமிற்குள் நுழைந்த போது அவன் எந்த சிரமத்தையும் கவனிக்கவில்லை. ஸ்டடி ரூமில் உள்ள அனைத்தும் ஒரே மாதிரியாக தெரிந்தன. ஆனால் மேஜையில் ஒரு ஆவணம் இருந்தது. சிறிது நேரம் நின்ற பின் சில அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்தான் அரவிந்த். அவனது பார்வை ஆவணத்தின் மீது விழுந்த போது அவனது கண்கள் சுருங்கியது. அவன் துளியும் எதிர்பார்க்காத வகையில் அந்த ஆவணத்தின் அட்டை பக்கத்தில் விவாகரத்து ஒப்பந்தம் என்ற வார்த்தைகள் அவன் முன் தோன்றின. மின்னல் தாக்கியது போலவும் பலத்த இடி ஒன்று காதில் விழுந்தது போலவும் உணர்ந்தவன் அப்படியே உறைந்து போய் நின்றான். இப்போது அவனுக்கு முன்னால் இருந்த அனைத்தும் போலியானது போல் இருந்தது. அவன் கண்களை திறந்து பார்த்தபோது அவந்திகா அவன் அருகில் நின்றிருந்தாள். ஆனால் அவள் மீண்டும் கவனமாக பார்த்தபோது விவாகரத்து ஒப்பந்தம் இன்னும் மேஜையில் அமர்ந்திருந்தது. அவன் கைகள் இப்போது நடுங்கிக் கொண்டிருந்தன. அவன் முன்னோக்கி நடக்க கூட துணியவில்லை. அப்படியே அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அதற்குள் மாதவி, அர்ஜுன், நயானா என்று மூவரும் அந்த அறைக்குள் வந்தார்கள். உறைந்து போய் நிற்கும் அரவிந்தையும் அவன் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டையும் மூவரும் பார்த்தார்கள். மாதவி அந்த டிவோர்ஸ் டாக்குமெண்டை பார்த்ததும், அரவிந்த், என்னாச்சு, பொம்மி எங்க என்று அதிர்ந்து போன குரலில் கேட்டாள். நயானா அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க மாதவிக்கு கண்கள் இருட்டுவது போல் இருந்தது. அர்ஜுனாலும் சுத்தமாக அவன் காண்பதை நம்ப முடியவில்லை. அரவிந்தை திரும்பி பார்த்தவன், அண்ணா என்னாச்சு, நீ அண்ணி கூட ஏதாச்சும் சண்டை போட்டுட்டியா என்றான். மாதவியும் தாங்க முடியாத கோபத்தோடு அரவிந்தை பார்த்து, அரவிந்த், நீ என்ன பண்ணுன, ஏன் பொம்மி போயிட்டா என்றாள். அவள் ஏன் போய்விட்டாள்? அரவிந்த் தன்னிடமிருந்து அனைத்து ஆற்றலும் வெளியேறுவதைப் போல் உணர்ந்தான். சுவர் அருகே இருந்த நாற்காலியில் அப்படியே சரிந்து விழுந்தான். அவள் கால்கள் வலு இழந்தது போல் அவன் கால்களில் தாங்க முடியாத ஒரு பெரும் வலி தோன்றியது. அவன் இதயத்தில் இருந்த வலி அதைவிட பெரிது என்பதால் அவனுக்கு அவன் கால் வலி மரத்து போனது. தியா, நீ ஏன் என்னை விட்டுட்டு போன? இப்போ எங்க இருக்க? இந்த எண்ணங்கள் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென்று, இங்க ஒரு லெட்டர் இருக்கு என்றாள் நயானா. அரவிந்த் பதற்றத்தோடு நிமிர்ந்து பார்த்தான். இந்த லெட்டர் அரவிந்தத்தானுக்கு என்று சொன்ன நயானா அந்த லெட்டரை எடுத்து வந்து அரவிந்திடம் கொடுத்தாள். நடுங்கும் கைகளோடு அந்த லெட்டரை வாங்கிய அரவிந்த் அதை திறந்த போது அவளுடைய அழகிய கையெழுத்து அவனை வரவேற்றது. பிரியமான ராஜனுக்கு, கண்டிப்பா நீங்க இந்த லெட்டரை படிக்கிறப்போ நான் வீட்டை விட்டு கிளம்பியிருப்பேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை பார்த்தது கடவுள் கொடுத்த பாக்கியம் நினைச்சேன். ஆனா அது எனக்கு கிடைச்ச வரம் உங்களுக்கு ஒரு சாபமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. ஏன் இத்தனை வருஷமா நீங்க இந்த உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு நான் கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களை விட்டுட்டு போறேன். தயவு செஞ்சு என்னை தேடாதீங்க. ரொம்ப சாரி ராஜன். 9 வருஷத்துக்கு முன்ன என்னோட பிடிவாதமும் விளையாட்டுத்தனமும் இவ்ளோ பெரிய விளைவை உண்டாக்கிருக்கோன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. எனக்காக நீங்க இத்தனை வருஷமா எவ்வளோ வலியையும் வேதனையையும் மனசுல சுமந்திருக்கீங்க. ராஜன்,
அப்பவும் இப்பவும் எப்பவும் நான் உங்களை மட்டும்தான் காதலிக்கிறேன். ஆனா நம்ம காதலே உங்களுக்கு ஒரு சுமையா மாறுறத நான் விரும்பல. நம்ம காதல இதுக்கு மேல தொடர முடியாது. எப்போ நாம ஒன்னா சேர்ந்தாலும் அது நம்ம சோல் ஃபைட்டருக்கு செய்யற அநியாயமா தான் எனக்கு தோணும். குட் பை அரவிந்த். நாம இனி எப்பவும் சந்திக்க போறதில்ல. அது ஒரு சிறிய கடிதம்தான். ஆனால் அரவிந்திற்கு அந்த கடிதத்தில் இருந்த ஒரு வார்த்தை கூட புரியாதது போல் இருந்தது. தன் கையில் இருந்த அந்த காகிதத்தையே நீண்ட நேரம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அதை அவன் உற்று பார்ப்பதன் மூலம் அவந்திகாவின் மனதை புரிந்து கொள்ள முயற்சித்தான். அவனால் முடியவில்லை. அந்த கடிதத்தை இறுக்கமாக பிடித்து நிதானமாக சுவாசிக்க முயன்றான். அதுவும் அவனால் முடியவில்லை. படிப்படியாக அவனது பார்வை மங்கலானது. அவன் இப்போது பார்த்தது கடிதத்தின் கடைசி வாக்கியம் மட்டுமே. அவன் கண்களுக்கு தெரிந்தது. குட் பை அரவிந்த். நம்ம இனி எப்பவும் சந்திக்க போறதில்ல. இந்த வாக்கியம் 9 ஆண்டுகளுக்கு முன் அவன் தியாவிற்கு எழுதிய அதே வாக்கியம் போல் இருந்தது. குட் பை தியா. நம்ம இனி எப்பவும் சந்திக்க போறதில்ல. பின்னர் அடுத்த 8 ஆண்டுகளாக அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த முறை இந்த பிரிவு எவ்வளவு காலம் நீடிக்கும்? அவன் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டான். ஆனால் அவனது இதயத்தில் அந்த கூர்மையான வலியும் சோகமும் நீங்கவில்லை. அறையில் இருந்த அனைவரும் மௌனமானார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று மாதவிக்கு தெரியவில்லை. அரவிந்த் அதை படித்த பிறகு அவன் அருகே சென்ற மாதவி அவனிடம் ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் திடீரென்று அவள் எதுவும் பேசாமல் நிறுத்தினாள். அவள் தன் மகனையே பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்த் எப்பொழுதும் அமைதியாகவும் உறுதியுடனும் இருப்பவன். எதுவுமே அவனை அசைக்க முடியாது. 9 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு வெளியேறிய போது கூட அவர் கலக்கம் அடையவில்லை. அவன் தனது உண்மையான உணர்ச்சிகளை ஒருபோதும் வெளிப்படுத்தாத ஒருவன். கடந்த காலங்களில் அரவிந்துடன் அவள் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்திருந்தாள். ஆனாலும் அவள் ஒருபோதும் அவனை இப்படி பார்த்ததில்லை. அவனுடைய கண்கள் கடல் அலை போல ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கும். அவன் மிகவும் விலை மதிக்கத்தக்க செல்வத்தை பார்த்து அசைய மாட்டான், அல்லது மிகவும் ரத்தம் தோய்ந்த படுகொலைகளை கண்டு பதற மாட்டான். ஆனால் இப்போது உள்ளிருந்து வெளியே பரவி அவனை நுகர்ந்து உள்ளுக்குள் வளர்ந்து கொண்டிருந்த துக்கத்தையும் வேதனையையும் அவனால் அடக்க முடியவில்லை. அவன் முகத்தில் சிறிய அளவில் வேதனையும் துக்கமும் தெரிந்தது. அவன் உடைந்த அளவில்லை. இருப்பினும் அவனது உணர்ச்சிகள் அறையை நிரப்புவதை அனைவராலும் உணர முடிந்தது. யாரும் ஒரு வார்த்தை கூட பேச துணியவில்லை. யாரும் அவனை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மாதவி அவனை பார்த்தாள். ஆனால் அவள் சொல்ல விரும்பிய வார்த்தைகள் இறுதியில் வெளிவரவில்லை. பின்னர் அவள் அர்ஜுனையும் நயானாவையும் பார்த்து, நாம முதல்ல கீழே போலாம் என்றாள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அர்ஜுனும் நயானாவும் சரி என்று தலையசைத்துவிட்டு மாதவியோடு கீழே சென்றனர். அரவிந்த் இப்போது தான் அமர்ந்திருந்த அந்த அறையை சுற்றி பார்த்தான். அவன் பார்வை பக்கத்தில் இருந்த சோஃபாவில் விழுந்தது. முன்பெல்லாம் அவன் நீண்ட நேரம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது சலிப்படையும் அவந்திகா அந்த இருக்கையில் சுருண்டு உட்கார்ந்து செல்போனில் செய்திகளை படித்துக் கொண்டிருப்பாள். இப்போது அந்த இருக்கை காலியாக இருந்தது. இனி யாரும் அதை ஆக்கிரமிக்க மாட்டார்கள். இதை நினைக்கும் போது தன் இதயத்தில் ஒரு கத்தி குத்தியது போல் உணர்ந்தான். பின் மெல்ல மெல்ல அந்த சிந்தனையில் இருந்து தன்னை மீட்டுக்கொண்டு நிஜ உலகிற்கு வந்தான். அவள் கண்டுபிடித்து விட்டாள். 9 வருடங்களுக்கு முன்பு நடந்தது அவளுக்கு தெரியும். இந்த நேரத்தில் தான் உணர்ந்த குற்ற உணர்ச்சியை நினைத்து பார்த்தான். அவளும் அப்படி உணர்ந்தால் என்ன செய்ய முடியும்? அவளால் அதை தாங்க முடியுமா என்று அவனால் கற்பனை செய்ய முடியவில்லை. முஷ்டிகளை இறுக பற்றி கொண்டு கண்களை மூடினான். அப்போது 9 வருடங்களுக்கு முன்பு நடந்த காட்சிகள் அவன் மனதில் அலை மோதின. தியா சட்டன கேமிங் கிளப்பிற்கு வர முடியாது என்று சொன்னதால் அவர்கள் இன்வெஸ்டாருக்கு 2 லட்சம் பெனால்டி கட்ட வேண்டி இருந்தது. அதற்கு முன்பு 2 லட்சம் எல்லாம் அரவிந்திற்கு சாதாரண பணம். ஆனால் அவர்கள் ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்த பிறகு 2 லட்சம் என்பது அவனுக்கு பெரிய மலை போல் இருந்தது. சோல் ஃபைட்டரும் அரவிந்தும் இருவருமே ஏழைகள்தான். அப்படி இருக்க அவ்வளவு பெரிய தொகையை யார் அவர்களுக்கு கொடுப்பார்கள்? எப்படி அவர்கள் அதை குறுகிய காலத்தில் சம்பாதிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் அவனின் தியாவிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. ராஜன்,
நான் நம்ம கிளப் ஆரம்பிக்கிறதுக்காக அனுப்பி வச்ச அந்த 1 லட்சம் எனக்கு திரும்ப வேணும், இப்பவே சென்ட் பண்ண முடியுமா என்று அனுப்பியிருந்தாள். இதற்கு முன்பு வரை கூட அந்த 2 லட்சத்தை தியாவிடமே கேட்டுவிடலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இந்த மெசேஜை பார்த்த பிறகு அவர்களால் எப்படி அந்த பணத்தை தியாவிடம் கேட்க முடியும்? அவள் ஏதோ பெரும் கஷ்டத்தில் இருக்கிறாள் போலும் என்று நினைத்தவர்கள் தியாவிடம் அந்த பணத்தை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தாங்களாகவே அந்த பணத்தை திரட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் நல்ல நேரம் போல் அப்போது ஒரு பணக்கார பிளேயர் 2 வாரம் இரவு பகல் தொடர்ந்து விளையாடினால் 2 லட்சம் கொடுப்பதாக ஒரு சவால் விட்டிருந்தான். அதற்காகத்தான் அரவிந்தும் சோல் ஃபைட்டரும் இரவு பகல் பார்க்காமல் விளையாட வேண்டியதாயிற்று. ஒரு வழியாக அவர்கள் விளையாடி முடித்து அந்த பணத்தை பெற்றிருந்தார்கள். அந்த பணத்தை அந்த இன்வெஸ்டரிடம் கொடுக்க சென்று போன போதுதான் எதிர்பாராத விதமாக அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அடுத்த நாள் தியாவும் ராஜனும் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த நிலையில் அதற்கு முதல் நாள் சோல் ஃபைட்டர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டான். முதலில் சோல் ஃபைட்டரை பரிசோதித்த டாக்டர்கள் காயங்கள் பெரிய ஆபத்தை விளைவிக்காது என்று சொல்லி கட்டு போட்டு விட்டார்கள். அதன் பிறகு சோல் ஃபைட்டரும் நன்றாக எழுந்து பேசிக் கொண்டிருந்தான். அவன் இதயத்தில் ஒரு வலி மட்டும் இருந்தது. ஆனால் அதை அவன் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அடுத்த நாள் அரவிந்த் தியாவை பார்க்க போகும்போது கூட சோல் ஃபைட்டர் நன்றாக சிரித்து பேசித்தான் அவனை வழி அனுப்பி வைத்தான். அவன் தியாவை சந்திக்க ரெஸ்டாரண்டிற்கு போன போது தியா தன்னுடைய தோழி ஒருத்தியிடம் தான் ஒரே நாளில் ஷாப்பிங் சென்று 1 லட்சம் செலவு செய்த வீர தீர கதையை சொல்லிக் கொண்டிருந்தாள். அரவிந்தின் கைகள் இறுகியது. இங்கே இவர்கள் உயிரை கொடுத்து அவளுக்காக பெனால்டி கட்ட உழைத்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே அவள் 1 லட்சத்தை ஒரே நாளில் செலவு செய்து விளையாடியிருக்கிறாள். அதைவிட அவள் அவளது தோழியிடம் அலட்சியமாக பேசிக் கொண்டிருந்ததுதான் அரவிந்தை வதைத்தது. அப்போதே சென்று அவள் கன்னத்தில் பலார் என்று அறைய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அவள் கேமிங் கிளப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்பது கூட இப்படி விளையாட்டாகத்தான் சொல்லியிருக்கிறாள் என்று நினைத்தான். அதேபோல் கிளப் ஆரம்பித்ததும் தான் அதில் சேர முடியாது என்று வேண்டுமென்றேதான் சொல்லி இருக்கிறாள் என்று நினைத்தான். சரியாக அந்த நேரத்தில் சோல் ஃபைட்டர் இறந்து விட்டான் என்று நேத்ராவிடமிருந்து மெசேஜ் வந்தது. துடித்து போன அரவிந்த் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தான். காலையில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவன் இப்போது உயிரற்ற சடலமாக இருந்தான். ஆனால் இவர்களை தூண்டிவிட்டு இவர்கள் அவள் மீது வைத்திருந்த பாசத்தோடும் காதலோடும் அசால்ட்டாக விளையாடிய தியாவை அவனால் மன்னிக்க முடியவில்லை. அன்றிலிருந்து அவன் மனதில் தியா ஒரு அருவருக்கத்தக்க ஜீவனாக மாறினாள். பாகம் 448. அரவிந்த் 9 வருடத்திற்கு முன்பு நடந்ததையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான். தியா அவர்களுடைய அன்பை ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்தி விட்டாள் என்றும் அவளால் சோல் ஃபைட்டர் இறந்து விட்டான் என்றும் நினைத்து கொண்டிருந்த காலத்தை யோசித்து பார்த்தான். அப்போது இருந்தே தியாவை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள் வேரூன்றி இருந்தது. அதற்காகவே 9 ஆண்டுகளாக அவளை தேடி கண்டுபிடித்து திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அதன் பிறகுதான் அவன் தியாவின் உண்மை முகத்தை பார்க்க ஆரம்பித்தான். அதிலும் அவளுடைய கையில் ஏற்பட்ட காயத்திற்கு பிறகு அவள் கேம் விளையாட முடியாமல் போனதால் தான் கேமிங் கிளப்பில் இருந்து விலகிவிட்டாள் என்று தெரிந்த போது அவன் நொறுங்கி போனான். இத்தனை ஆண்டுகளாக அவள் எத்தனையோ துயரங்களை தாண்டி வந்திருக்கிறாள். அது அனைத்தும் தெரிந்த பிறகு அவனால் தியாவின் மீது கோபமாக இருக்க முடியவில்லை. எங்கே இந்த உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிந்தால் அவள் குற்ற உணர்வில் நொறுங்கி விடுவாளோ என்று நினைத்துத்தான் அவன் எதையும் அவளிடம் சொல்லாமல் இருந்தான். ஆனால் இப்போது அவளுக்கு உண்மை தெரிந்து அவளே வீட்டை விட்டு சென்று விட்டாள். மிகுந்த வேதனையுடன் கண்களை மூடிக்கொண்டான். உண்மைதான், அவந்திகாவோடு இல்லாமல் இருந்தால் சோல் ஃபைட்டர் குறித்த குற்ற உணர்வு அவனுக்கு தோன்றாமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவந்திகா அவனை விட்டு போவதை அவன் விரும்பவில்லை. எழுந்து நிற்க சிரமப்பட்டு மெதுவாக படுக்கை அறைக்கு சென்றான். கதவை நீக்கி உள்ளே சென்றதும்
அவளது உடைமைகள் எல்லாம் காணாமல் போனதை கண்டான். ஒருவேளை அது அவனுக்கு ஒரு சோகமான நினைவூட்டலாக இருக்குமோ என்று அவள் பயந்திருக்கலாம். எனவே அவள் வருவதற்கு முன் அந்த அறை எப்படி இருந்ததோ அதே போல் அந்த அறையை மாற்றிவிட்டு சென்றிருக்கிறாள். எல்லாம் எளிமையாகவும் சுத்தமாகவும் இருந்தது. அவள் அங்கு இருந்ததற்கான தடயமே இல்லை. இறுதியாக அரவிந்தின் பார்வை அவர்களது மெத்தை மீது இருந்த சிறிய காஃபி கரையின் மீது பதிந்தது. ஒரு முறை அவந்திகா மெத்தையில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக காஃபியை மெத்தையில் கொட்டிவிட்டாள். அவந்திகா, நீ என்ன சின்ன குழந்தையா? ஒரு காஃபிய கூட உன்னால சிந்தாம குடிக்க முடியாதா என்று அரவிந்த் அவளை கண்டித்ததும் முகத்தை சுளித்து விளையாட்டாக நாக்கை வெளியே நீட்டிய அவந்திகா, அரவிந்த், இது வீடுதான், அப்புறம் ஏன் இது மியூசியம் மாதிரி சுத்தமா பெர்ஃபெக்டா இருக்கணும்? இது மாதிரி சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாதான் இந்த வீட்ல மனுஷங்க வாழ்ற மாதிரியே இருக்கும் என்றாள். ஆனால் இப்போது ஒரு முறை அவள் இந்த வீட்டில் வாழ்ந்ததை நினைவுபடுத்தும் ஒரே ஒரு அடையாளமாக அந்த காஃபி கரைதான் இருந்தது. அவன் மெதுவாக அந்த இடத்திற்கு முன் மண்டியிட்டான். அவனது கண்கள் மெத்தையின் மீது அந்த காஃபி கரை இருந்த இடத்தில் நிலைத்திருந்தன. இறுதியாக அவனது உதடுகள் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. அவனது கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. தியா, நீ எங்க போன? எப்போ வீட்டுக்கு திரும்ப வருவ என்றான். அந்த வார்த்தைகள் அந்த அறையின் சுவரில் பட்டு எதிரொலித்தது. அவன் முகத்தில் ஒரு சோகம் தெரிந்தது. அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தலையை தொங்கவிட்டான். அதே நேரம் தடக் தடக் என்று ஒரு மெல்லிய சீரான சத்தத்தோடு தொடர்வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. அதில் இருந்த ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்திருந்தாள் அவந்திகா. சிறிது நேரத்திற்கு முன் விமான நிலையத்தில் அகிலனை விமானம் ஏற்றிவிட்ட காட்சிகள் அவள் மனதில் தோன்றியது. அக்கா, உனக்கும் மாமாவுக்கும் ஏதாச்சும் சண்டையா என்றான் அகிலன். அவந்திகாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவள் தன் உதட்டை அழுந்த கடித்து அமைதியாக இருந்தாள். அக்கா, நீ மாமாவை விட்டு போக போறியா என்றான். மீண்டும் அப்போதும் அவந்திகாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அகிலன் கணவன் மனைவிக்குள் இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களை கிண்டி கேட்க விரும்பவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், அக்கா, மாமா உன் மேல உயிரவே வச்சிருக்காரு. உனக்காக தன்னோட உயிரை கூட கொடுக்க அவர் தயங்கினதில்ல. நான் அதிகம் சொல்ல விரும்பல. எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய். உன்னோட சந்தோஷம் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு மாமாவோட சந்தோஷமும் முக்கியம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்றான். அவந்திகாவால் தாங்க முடியவில்லை. அவள் அதை பற்றி யோசித்து பார்க்கும் போதே இப்போது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. சந்தோஷம். அவள் அவனை விட்டு பிரிந்தால் மட்டுமே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை புதிதாக தொடங்க முடியும். அவர்கள் இருவரும் கடந்த காலத்தை விட்டுவிட்டு அவரவர் வழியில் செல்ல வேண்டும். அப்போதுதான் அரவிந்தின் வாழ்க்கையில் சந்தோஷம் தோன்றும். ஆனால் அவள் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் தோன்றுமா? வாய்ப்பில்லை என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அவளுடைய ராஜன் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இந்நேரம் அவள் அவனை விட்டு சென்று விட்டாள் என்பது அரவிந்திற்கு தெரிந்திருக்கும். இப்போது அரவிந்த் என்ன செய்து கொண்டிருப்பான்? அவள் எழுதிய கடிதத்தை கையில் வைத்துக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பானா? தன்னை தேடிக் கொண்டிருப்பானா என்று யோசித்தவள், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான். நீ அவனை விட்டு வந்துட்ட. இனி அவன் குற்ற உணர்ச்சியோட இருக்க தேவையில்லை. இனி அவன் நல்லா தூங்குவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மறந்துடுவான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவளை அறியாமல் அவள் உதட்டோரம் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. ஆனால் ஏதோ கட்டுப்படுத்த முடியாத காட்டருவி போல அவள் கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. தான் எங்கு இருக்கிறோம் என்பதை கூட மறந்து கதறி அழ ஆரம்பித்தாள். தியா, அழாத, அழக்கூடாது. சில நேரங்கள்ல காதலிக்கிற 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லதான். காதலிக்கிறவர் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கிறாருங்கிற சந்தோஷமே போதும் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டாள். தன் கைகளில் முகம் புதைத்து அவள் கதறி அழுது கொண்டிருக்கும் போது ஒரு ஆதரவான கரம் அவளை உலுக்கியது. ஏமா பாப்பா, என்னாச்சுமா என்று அந்த குரலில் நிகழ்காலத்திற்கு வந்து நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவள் அருகே அமர்ந்திருந்தாள்.
அவள் கண்களில் பரிவும் அக்கறையும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. சட்டென தன் கண்களை துடைத்துக் கொண்ட அவந்திகா, ஒன்னும் இல்லம்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அவள் வேகமாக எழுந்து வாஷ்ரூமிற்குள் ஓடினாள். அந்த பெண்மணியும் அவந்திகாவை தொடர்ந்து வந்தாள். முழுமையாக வாந்தி எடுத்து முடித்ததும் அவந்திகாவிற்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. அந்த பெண்தான் அவந்திகாவிற்கு முகம் கழுவ உதவி அவளை கைத்தாங்கலாக அவளது இருக்கைக்கு அழைத்து வந்து அமர வைத்தாள். ஏமா, நீ மாசமா இருக்கியா என்று அந்த பெண் கேட்டதும் தான் சட்டென அவள் மூளையில் ஏதோ உரைத்தது போல் இருந்தது. அவந்திகா யோசித்து பார்த்தாள். அவளுக்கு பீரியட்ஸ் வந்து 1 மாதத்திற்கு மேலாகி இருந்தது. கண்களை விரித்த அவந்திகா அதிர்ச்சியோடு தன் வயிற்றை தொட்டு பார்த்தாள். அவள் அதிர்ச்சியை பார்த்த அந்த பெண் அவந்திகாவின் கழுத்தை பார்த்தாள். அவள் கழுத்தில் தாலி இல்லை, வகிட்டில் குங்குமமும் இல்லை. ஒருவேளை தான் ஏதோ தவறாக கேட்டுவிட்டோம் போல் என்று நினைத்த அந்த பெண், இல்லம்மா, நான் ஏதோ லூசு மாதிரி கேட்டுட்டேன். சில நேரம் ட்ரெயின்ல போறது கூட சேராம வாந்தி மயக்கம்லாம் வரும் என்று சமாளித்தாள். அதன் பிறகு, நீ எங்கம்மா போற? பெங்களூருக்கா? நானும் பெங்களூருக்கு தான் போறேன். என் பொண்ணு மாப்பிள்ளையும் பெங்களூர்ல தான் இருக்காங்க. என் பொண்ணுக்கு பிரசவம், அதான் அவளை பாத்துக்க போறேன். பிரசவம் முடிஞ்சதும் ஊருக்கே கூட்டிட்டு வந்துருவேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டா தானே பாத்துக்கிற மாதிரி இருக்கும் என்று அவள் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள். அந்த பேச்சில் தன்னை தொலைத்த அவந்திகா சிறிது நேரம் தன் கவலைகளை எல்லாம் மறந்து அவள் கதையை கேட்டுக்கொண்டு வந்தாள். பெங்களூரு வந்து இறங்கியதும் கூட, நீ எங்கம்மா போகணும்? மாப்பிள்ள கார் அனுப்பியிருக்காரு, நீ என் கூட வா, எங்க போகணும்னு சொல்லு, விட்டுறோம் என்றாள் அக்கறையாக. ஒரு புன்னகையோடு அதை மறுத்த அவந்திகா, இல்லம்மா, என்ன பிக்கப் பண்ணிக்க என்னோட ஃப்ரெண்டு வருவாங்க என்று சொல்லி அந்த பெண்ணை வழி அனுப்பி வைத்தாள். அந்த பெண் அங்கிருந்து சென்ற பின் அவந்திகா அந்த தொடர்வண்டி நிலையத்தை சுற்றி முற்றி பார்த்தாள். 9 வருடங்களுக்கு முன்னால் இதே தொடர்வண்டி நிலையத்தில்தான் யாருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து அகிலனை அழைத்து கொண்டு சென்றாள். இப்போது மீண்டும் நிற்கதியாக அதே தொடர்வண்டி நிலையத்தில் வந்து நிற்கிறாள். ஒரு பெருமூச்சு விட்டவள் தன் முகத்தை தட்டி கொண்டு, ஹே தியா, இந்த 9 வருஷமா நீ எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. அத கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சர்வசாதாரணம். உனக்கு இது மாதிரி காதல் வலியெல்லாம் புதுசு இல்ல. 8 வருஷமா அதே வலியோட தானே இருந்த, இனியும் அந்த வலி உனக்கு பழகிரும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள், தியா, அரவிந்த விட்டு பிரிஞ்சு வந்ததெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். இத தாண்டி வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. முக்கியமா உன்னோட அப்பா அம்மா மேல அந்த பழி போட்டது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்று நினைத்து கொண்டவள் ஏதோ தனக்கு பெரும் பலம் கிடைத்தது போல முன்னே நடக்க ஆரம்பித்தாள். அவளை நோக்கி வந்த ஒரு டாக்ஸி டிரைவர், மேடம், டாக்ஸில வரீங்களா? எங்க போகணும் என்றான். அவந்திகா அந்த டாக்ஸியில் ஏறி அமர்ந்து அவளது பெற்றோரின் கல்லறைக்கு செல்வதற்கான முகவரியை கொடுத்தாள். தன்னுடைய சூட்கேஸையும் எடுத்துக்கொண்டு அவளது தாய் தந்தையின் கல்லறையை நோக்கி நடந்தாள். இந்த ஆத்மாக்கள் மண்ணோடு அஸ்தமனமாகி 9 ஆண்டுகளாகி இருந்தது. யாரோ அந்த கல்லறைக்கு தினமும் வந்து அதை பராமரித்து கொண்டிருப்பது போல் அந்த இடம் சுத்தமாக இருந்தது. தன்னுடைய சூட்கேஸை ஓரமாக வைத்துவிட்டு அந்த கல்லறையின் ஓரமாக அமர்ந்தவள் சிரித்த முகத்தோடு பேச ஆரம்பித்தாள். அப்பா, அம்மா, நான் உங்களை பார்க்க வந்துட்டேன். நம்ம அகிலன் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிட்டேன். கண்டிப்பா அவன் நல்லா படிச்சு இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு பெரிய ஆளா வருவான் என்று சொன்னவள் சிறிது நேர அமைதிக்கு பின், அப்பா, இந்த டைம் நான் உண்மையை கண்டுபிடிக்க வந்திருக்கேன். யாரு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் கண்டிப்பா சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்றாள். பின்பு அந்த கல்லறையில் தலை வைத்து படுத்தவள், அம்மா, எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு, கூடவே டிவோர்ஸும் ஆகிருச்சு. நீங்க 9 வருஷத்துக்கு முன்ன சொன்னது மாதிரிதாமா, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்ல என்று சொன்னவள் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டு வெறுமையாக சிரித்தவள், அம்மா, உங்களுக்கு ராஜனை ஞாபகம் இருக்கா?
9 வருஷத்துக்கு முன்ன நான் ஆன்லைன்ல பார்த்து லவ் பண்ணினது இந்த ராஜனை தான். நீங்க கூட சொன்னீங்களே நான் ஈஸியா எல்லாரையும் நம்பிடுறேன்னு. அதுலயும் நான் கேமிங் டீம் ஆரம்பிக்கிறதுக்காக அவனுக்கு 1 லட்சம் அனுப்பி வச்சப்போ நீங்க என்ன திட்டி அந்த பணத்தை திருப்பி வாங்க சொன்னீங்க. அதனால நம்ம 2 பேருக்கும் பெரிய சண்டையே வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ராஜனும் சென்னையில மீட் பண்ண அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆனா ராஜன் என்ன பார்க்க வரல. சோ நான் சோகமா வீட்டுக்கு வந்தப்போ அவனும் எல்லார மாதிரியும் சாதாரண ஒரு மனுஷன்தான், காதல்னு சொல்லி உன்கிட்ட ஏமாத்தி பணம் பறிச்சிருக்கான்னு சொன்னீங்க. என்னோட ராஜன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணினாலும் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு நானும் நீங்க சொன்னதுதான் உண்மை போலன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கையில ஒரு நல்ல பாடம் கத்துக்க அந்த 1 லட்சம் கொடுத்துதான் நினைச்சேன். அதனாலயே இந்த 9 வருஷமா எனக்கு இந்த காதல் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்பதான் தெரியுது, காதல்னா அது ஒரு தியாகம், ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அக்கறை. அந்த ராஜன் இத்தனை வருஷமா எனக்காக அவ்வளோ பெரிய பாரத்தை மனசுல சுமந்துட்டு இருந்திருக்கான் என்று சொல்லும் போதே அவள் கண்களிலிருந்து கரகரவென கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அம்மா, சொல்ல மறந்துட்டேன், அவன் பேரு அரவிந்த். நீங்க அவனை பாத்திருக்க மாட்டீங்கம்மா. அவன் அவ்வளோ அழகு. நீங்க மட்டும் உயிரோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அவனோட படம், சீரீஸ் எல்லாம் நீங்க ரொம்பவே ரசிச்சு பாப்பீங்க என்று சொன்னவள் தன் செல்போனை எடுத்து அதில் இருந்த அரவிந்தின் போட்டோவை காட்டி, அம்மா இவன் தான் அரவிந்த், அழகா இருக்கான்ல என்றாள். அவள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவளது போன் அலற ஆரம்பித்தது. அரவிந்த் தான் அழைத்திருந்தான். அந்த செல்போன் திரையை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவள் பின் அந்த சிம் கார்டை கழற்றி தூர வீசினாள். அதே நேரம் அந்த கல்லறையின் வெளியே ஆடம்பரமான ஒரு பென்ட்லி செடான் கார் வந்து நின்றது. அதற்குள் இருந்து கம்பீரமான தோற்றத்துடன் வெளியே இறங்கினான் நரேன். பாகம் 449. அவந்திகா தன் அப்பா அம்மாவின் கல்லறையில் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்த அதே நேரம் கல்லறைக்கு வெளியே ஒரு ஆடம்பரமான பென்ட்லி செடன் காரில் வந்து இறங்கினான் நரேன். அவனுக்கு இரு பக்கமும் பாடி கார்டுகள் நின்றிருந்தனர். இங்கே அவந்திகா நேரம் போனதே தெரியாமல் தன் அப்பா அம்மாவின் கல்லறையில் அமர்ந்திருந்தவள் பின் எழுந்து நின்று, அப்பா அம்மா, இந்த முறை நான் சென்னைக்கு திரும்பி போக போறதில்ல. இங்கேயே இருந்து உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் என்னோட குறிக்கோள். இப்போ நான் போய் தங்குறதுக்கு ஏதாவது வீடு பாக்குறேமா. நாளைக்கு திரும்பி வந்து உங்களை பாக்குறேன். இதை சொல்லிவிட்டு எழுந்து நின்று சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கல்லறையின் மற்ற நுழைவாயிலை நோக்கி சென்றாள். அவள் அங்கிருந்து மறைந்த அதே நேரம் நரேன் அவந்திகாவின் அப்பா அம்மாவின் கல்லறையை நோக்கி வந்தான். கல்லறைகளுக்கு முன்பாக நின்று தனது இருண்ட மற்றும் ஆழமான கண்களால் அவர்களை சீராக பார்த்து கொண்டிருந்தான். அந்த காற்றில் ஒரு பரிச்சயமான வாசனையை அவனால் சுவாசிக்க முடிந்தது. பின் அவன் உதட்டில் மெல்லிதாக ஒரு புன்னகை தோன்றியது. அங்கிள், ஆண்டி, எப்படி இருக்கீங்க என்று அந்த கல்லறையை நோக்கி பேச ஆரம்பித்தான். அதே நேரம் கல்லறையை விட்டு வெளியே வந்த அவந்திகா ஒரு டாக்ஸியில் ஏறினாள். ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் இரவு தங்குவதற்கு ஒரு ஹோட்டலை கண்டுபிடித்து உள்ளே நுழைந்தாள். பின்னர் இணையத்தில் வீடு வாடகைக்கு என்ற விளம்பரங்களை பார்க்க ஆரம்பித்தாள். இந்த முறை அவள் பெங்களூரிலேயே நீண்ட நாட்கள் தங்க திட்டமிட்டிருந்ததால் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு தேவை. வரும்போது தான் வாங்கி வந்திருந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிட்டுக் கொண்டே அவள் லேப்டாப் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்க சட்டென அவளுக்கு குமட்டிக் கொண்டே வந்தது. வேகமாக வாஷ்ரூமிற்கு சென்று வாந்தி எடுத்தாள். அவள் வயிற்றில் இருந்த மொத்தமும் வெளியே வந்துவிட்டது என்னும் அளவிற்கு வாந்தி எடுத்து முடித்ததும் தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதன் பின் ஒருவித திகைப்போடு சோஃபாவில் அமர்ந்து வெறுமையாக முன்னோக்கி பார்த்தாள். அவளுக்கு வயிறு பிரச்சனைகளை கொடுத்ததா அல்லது அவள் கர்ப்பமாக இருக்கிறாளா என்று புரியவில்லை. அவள் கர்ப்பமாக இருந்தால் இந்த குழந்தையை வைத்திருக்க போகிறாளா? இந்த எண்ணம் அவளை தாக்கிய போது அவந்திகா தன் புருவத்தை சுருக்கினாள். பரவாயில்லை,
அது என்னவென்று உறுதியானவுடன் ஒரு முடிவை எடுக்கலாம் என்று நினைத்தவள் இதே யோசனையுடனேயே கீழே இறங்கி சென்று ஒரு மெடிக்கல் ஷாப்பை கண்டுபிடித்து பிரெக்னன்சி டெஸ்டிங் கிட்டை வாங்கி கொண்டு தன் அறைக்கு வந்தாள். பின்பு அந்த டெஸ்டிங் கிட்டை ஒரு ஓரமாக வைத்தவள் அறை வாடகை விளம்பரங்கள் மற்றும் வேலை விளம்பரங்களை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தாள். இப்போது அவளிடம் அதிகம் பணம் இல்லை. என்னதான் அவள் அரவிந்திடமிருந்து விவாகரத்து வாங்க முடிவு செய்திருந்தாலும் அவனிடமிருந்து எந்த பணமும் வாங்க அவளுக்கு விருப்பமில்லை. அதனால் அவளிடம் இருக்கும் கொஞ்சம் சேமிப்பு கரைவதற்குள் அவள் ஒரு வேலையை கண்டுபிடித்து அதில் சேர வேண்டும். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே அவள் வேலை தேடிக் கொண்டிருந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. அது ஆதித்யாவிடமிருந்து வந்திருந்தது. அவந்திகாவின் கண்கள் விரிந்தது. அவள் அரவிந்தின் ஆர்டி டீமின் கோச்சாக சென்ற பிறகு, அதிலும் அவள்தான் அரவிந்தின் மனைவி என்று தெரிந்த பிறகு ஆதித்யா அவளை தொடர்பு கொள்ளவே இல்லை. அவர்கள் இருவரும் பேசி பல மாதங்கள் கடந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருடமே ஆகப் போகிறது என்றும் சொல்லலாம். இத்தனை நாட்களுக்கு பின் இப்போது எதற்காக ஆதித்யா தனக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறான் என்ற குழப்பத்துடனேயே அந்த மெயிலை ஓபன் செய்து பார்த்தாள். அமிர்தா, நான் உனக்கு கால் பண்ணி பார்த்தேன், நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. நீ ஃப்ரீயா இருக்கேல, கால் பண்ணு என்று அனுப்பியிருந்தான். அதை பார்த்த பிறகுதான் காலையிலேயே தான் அந்த சிம் கார்டை கழற்றி வீசியது அவந்திகாவிற்கு ஞாபகம் வந்தது. வேகமாக தன் ஹோட்டல் போனை எடுத்தவள் ஆதித்யாவிற்கு போன் செய்தாள். மறுபுறம் போன் அட்டெண்ட் செய்யப்பட்டதும், ஆதி, நான் தான் பேசுறேன் என்றாள். வாவ் அமிர்தா, ஒரு வழியா போன் பண்ணிட்டியா? ஆனாலும் நீ ரொம்பவே தான் பிஸியா இருக்க. காலையில இருந்து எத்தனை டைம் உன் போனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன் தெரியுமா? நம்பர் மாத்தினா கூட சொல்றதில்ல என்று அவன் பேசிக்கொண்டே போக, ஹே நிறுத்துடா, நான் இன்னும் புது நம்பர் வாங்கல. இன்னும் 1 or 2 daysல புது போன் வாங்கிருவேன். அப்போ நம்பர் குடுக்கறேன் என்று அவந்திகா சொன்ன பிறகுதான் ஓரளவிற்கு சமாதானமாகிய ஆதித்யா, சரி சரி என்று சொன்னதும், அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு போன் பண்ணுன என்றாள் அவந்திகா. அதுவா, இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கேம்ஸை விட மொபைல் போன் கேம்ஸ் தான் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு என்றான் அவந்திகா சலிப்பான குரலில். ஆமா, இப்போ அதுக்கு என்ன என்று கேட்கவும், இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லைவ் ஸ்ட்ரீமிங் கம்பெனில மொபைல் கேம்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எனக்கு மொபைல் கேம்ஸ் அவ்வளவு விளையாட தெரியாது, அதான் நீ இதுல இன்ட்ரெஸ்டா இருப்பேன்னு நினைச்சு உனக்கு கால் பண்ணினேன் என்றான். மொபைல் கேம்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்கை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீமிங் செய்பவரும் விளையாடி கொண்டேதான் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்ய வேண்டும். அவந்திகா யோசித்து பார்த்தாள். இதன் மூலம் நிறைய வருமானம் வர வாய்ப்பு இருக்கிறது. அவந்திகா மௌனமாக இருக்கவும், ஓகே அவந்திகா, இப்போ நீ மிஸ்ஸஸ் அரவிந்த்ராஜ் ஆகிட்ட. இனி நீ வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இத நான் முன்னவே யோசிச்சேன்தான். ஆனாலும் உனக்கு கேம் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததால ஜஸ்ட் கேட்டு பாக்கலாமேன்னு கால் பண்ணினேன். உனக்கு இத பண்ண இஷ்டம் இல்லனா நோ இஷ்யூஸ், நீ பண்ண வேணாம் என்று அவன் முழுமையாக பேசி முடிப்பதற்குள் இடைமறித்த அவந்திகா, நான் பண்றேன் என்றாள். வாவ் அமிர்தா, நிஜமாதான் சொல்றியா? இது செம்ம சர்ப்ரைஸ். நீ மட்டும் எங்க கம்பெனில ஜாயின் பண்ணுனா அது எங்க கம்பெனிக்கு அடிச்ச லக்குன்னு தான் சொல்லுவோம். நீ ஒன்னும் கவலைப்படாத, எங்க கம்பெனியே உன்னை பயங்கரமா ப்ரமோட் பண்ணுவாங்க என்று உற்சாகத்தில் பேசிக்கொண்டே போனான். ஆதித்யா, நான் எங்க இருந்து வேலை செய்யணும்னு ஏதாச்சும் கட்டுப்பாடு இருக்கா? எங்க இருந்து வேணும்னாலும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம்ல என்று அவந்திகா கேட்கவும், ஷுவர், எங்க இருந்து வேணும்னாலும் பண்ணலாம். ஆமா, நீ எந்த கேமுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போற என்று கேட்டவன் அடுத்த நொடியே, நான் ஒரு முட்டாள், நீ எப்படியும் லாட் கேமுக்கு தான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவ. சரி, உன்னோட அட்ரஸ் சொல்லு, நான் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் என்றான். ஒரு நொடி தயங்கிய அவந்திகா, நான் இப்பதான் வீடு பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் 2 நாள்ல உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன் என்றாள். இதை துளியும் எதிர்பார்க்காத ஆதித்யா, அமிர்தா, நீ என்ன சொல்ற? அப்போ நீயும் அரவிந்த் சாரும் என்று ஆரம்பிக்கும் போதே, எனக்கும் அரவிந்துக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு என்றாள். ஆதித்யா ஒரு நொடி என்ன பேசுவது என்று தெரியாமல் தடுமாறி போனான். பின் தன்னை நிதானித்துக் கொண்டவன், ஐ எம் சாரி அமிர்தா, நீ இத நினைச்சு ஒன்னும் ஃபீல் பண்ணாத. இந்த உலகத்துல 3 கால் இருக்கிற ஆமைய கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். 2 கால் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு பஞ்சமே இல்ல. உனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பா பிறந்திருப்பான். இதை கேட்டதும் அவந்திகா சத்தமாகவே சிரிக்க ஆரம்பித்தாள்.
அதன்பின் ஒருவருக்கொருவர் சில விஷயங்களை இயல்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஓகே அமிர்தா, நீ எந்த பேர்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போற? அமிர்தா ரோஹன்ற பேர்லயே பண்ண போறியா என்று அவன் கேட்கவும் சிறிது நேரம் அமைதியாக யோசித்த அவந்திகா, இல்ல, நான் அமிர்தா ரோஹன்ற பேரை யூஸ் பண்ண போறதில்ல, லவ் தியாங்கிற பேர்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போறேன் என்றாள். தன்னை தேட வேண்டாம் என்று அவள் கடிதம் எழுதி வைத்து விட்டு வந்ததால் அரவிந்த் தன்னை தேட மாட்டான். ஆனாலும் தான் எப்படி இருக்கிறேன் என்று நினைத்து வருந்துவான். இப்போ இந்த லவ் தியா என்ற பெயரை பார்த்தால் அது தான் என்று தெரிந்து கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருப்பதை புரிந்து கொள்வான் என்று தனக்கு தானே எண்ணிக்கொண்டாள். அதன் பிறகு அவந்திகாவும் ஆதித்யாவும் சில விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதித்யா போனை வைத்ததும் அவந்திகாவிற்கு பெரும் பாரம் குறைந்தது போல் இருந்தது. எப்படியும் இப்போதைக்கு அவள் இந்த வேலையை வைத்து சமாளித்துக் கொள்ளலாம். இனி வேலை தேட தேவையில்லை. ஆனால் அவள் கண்டிப்பாக வீடு தேடித்தான் ஆக வேண்டும். இதை யோசித்தவள் மீண்டும் தன் கம்ப்யூட்டரில் அவளுக்கு ஏற்றது போன்ற வீட்டை தேட ஆரம்பித்தாள். நீண்ட தேடுதலுக்கு பிறகு 2-3 கம்பெனிகளை கண்டுபிடித்தவள் அவர்களிடம் நாளை வீடு பார்க்க வருவதாக மெசேஜ் அனுப்பி வைத்துவிட்டு அப்படியே படுத்து தூங்கிவிட்டாள். அவள் மறுநாள் காலை சூரியன் வந்து அவள் முகத்தில் பட்ட போதுதான் கண் விழித்து பார்த்தாள். இன்றுதான் அவள் அந்த வீடுகளை போய் பார்க்க வேண்டும். இதை யோசித்தவள் வேகமாக எழுந்து முகம் கழுவிவிட்டு வெளியே வந்த போது நேற்று அவள் வாங்கி வைத்த பிரெக்னன்சி கிட் அவளுக்காக மெத்தையில் காத்து கொண்டிருந்தது. அப்போதுதான் நேற்று அதை பரிசோதித்து பார்க்கவில்லை என்ற எண்ணமே அவளுக்கு வந்தது. அதே நேரம் அவளுக்கு ஒரு வகையான பதற்றமும் இருக்கத்தான் செய்தது. அந்த கிட்டை எடுத்தவள் அதில் சொல்லப்பட்டிருந்த அனைத்து ப்ரொசீஜர்களையும் செய்து முடித்து ரிசல்ட்டிற்காக காத்திருந்தாள். 2 நிமிடத்திற்கு பின் அவள் துளியும் எதிர்பார்த்திராத 2 சிவப்பு கோடுகளை அந்த கிட் காட்டியது. அவந்திகா அந்த பிரெக்னன்சி கிட்டை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இப்போது எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியவில்லை. அவளை அறியாமல் அவளது கை அவளது வயிற்றை தொட்டு பார்த்தது. இப்போது உள்ளே ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. முன்பு அரவிந்தும் அவளும் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்த போது அவர்களுக்கு இது போன்றதொரு ரிசல்ட் வரவில்லை. ஆனால் இப்போது எதுவும் வேண்டாம் என்று அவள் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தபோது இந்த உயிர் அவளுக்குள் உருவெடுத்திருக்கிறது. கசப்பாக புன்னகைத்தவள் தன் வயிற்றை பார்த்து, தங்கமே, நீ ஏன் ரொம்பவே தப்பான நேரத்துல வந்திருக்க என்றாள். அதே நேரம் அரவிந்த் சில நாட்களாக தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டது அவளுக்கு நினைவு வந்தது. ஒருவேளை அந்த தூக்க மாத்திரை குழந்தையை பாதிக்குமோ என்று யோசிக்கும் போதே அவளை அறியாமல் அவள் பதற்றம் கொள்ள ஆரம்பித்தாள். உடனே சென்று மருத்துவமனையில் இதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவள் வேகமாக எழுந்து கிளம்பி மருத்துவமனைக்கு சென்றாள். அங்கு சென்று முழுமையான உடல் பரிசோதனை செய்து பார்த்தாள். பரிசோதனையின் முடிவில் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்று வந்ததை பார்த்ததும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. இப்போது குழந்தையை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு தன் தங்குமிட தேடலில் கவனம் செலுத்தினாள். மலிவான மற்றும் பொருத்தமான குடியிருப்பை கண்டுபிடிப்பது பூங்காவில் உலா வருவதைப் போல் அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. அவள் தேடுதலின் 3வது நாளில் அவள் இறுதியாக ஒரு குத்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாள். அதன் பிறகு ஆதித்யா அனுப்பிய லைவ் ஸ்ட்ரீமிங் பொருட்களும் வந்து சேர்ந்தன. அவளுடைய புது வாழ்க்கையின் முதல் கேமிங் லைவ் ஸ்ட்ரீமை தொடங்கினாள். அரவிந்த் அவளை அந்த மருத்துவரிடம் அழைத்து சென்றதிலிருந்து அவள் கைகள் நன்றாக முன்னேற்றம் அடைந்திருந்தன. அத்தோடு மொபைலில் கேம் விளையாடுவது கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுவதைப் போல் அவ்வளவு கடினம் இல்லை என்பதால் அவளுக்கு இந்த வேலையில் எந்த கஷ்டமும் இருப்பதாக தோன்றவில்லை. அத்தோடு அவள் வேலை செய்யும் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் கம்பெனிக்கு அவள் பெருத்த நன்றியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவள் கம்பெனி செய்திருந்த விளம்பரத்தால் அவளது லவ் தியா என்னும் ஐடி குறைந்த நாட்களிலேயே நிறைய ஃபாலோயர்ஸ்களை பெற்றிருந்தது. இங்கே அவந்திகா தன்னுடைய சொந்த பிசினஸை ஆரம்பித்து ஆரம்பத்திலிருந்தே லாபகரமாக அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாள். பயங்கர பிஸியாக இருந்தாள். அதே நேரம் அங்கு சென்னையில் அனைத்து விஷயங்களும் மிகவும் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. அரவிந்தின் கால்கள் இன்னும்
குணமாகாமல் இருந்ததால் அவன் வீட்டிலிருந்தே ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். நாள் முழுவதும் தன் படுக்கை அறையை மூடிவிட்டு அந்த பால்கனி ஓரமாக வீல் சேரில் அமர்ந்து எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பான். நாள் முழுவதும் யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டான். அவன் நிலையை பார்த்து மாதவி தினமும் வருந்திக் கொண்டிருந்தார். ஆனால் அவராலும் தன் மகனுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. நயானாவும் அர்ஜுனும் தினமும் வந்து அரவிந்தையும் மாதவியையும் பார்த்துவிட்டு சென்றனர். பாகம் 450. அங்கே அவந்திகா தன்னுடைய புது வேலையில் பிஸியாக தன்னை மறந்து இயங்கிக் கொண்டிருக்க, இங்கே சென்னையில் அரவிந்த் அவந்திகாவை நினைத்து ஒவ்வொரு நாளும் வேதனையில் உழன்று கொண்டிருந்தான். மாதவியாலும் அவனை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. நயானாவும் அர்ஜுனும் தினமும் வந்து அவளை பார்த்துவிட்டு செல்வது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. இன்று கூட மாதவி அரவிந்தை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரம் அவள் அருகே வந்த நயானா ஆதரவாக அவள் தோளில் கை வைத்து, அத்த என்றாள். ஒரு பெருமூச்சோடு திரும்பிய மாதவி, இந்த பையனை எப்படி சரி பண்றதுனே தெரியல நயானா. இத்தனை வருஷத்துல எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். ஆனா அவன் இது மாதிரி சோர்ந்து போய் நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போத்தான் இப்படி பாக்குறேன் என்றாள். ஆச்சரியமாக அவளை பார்த்த நயானா, இதுக்கு முன்ன எப்ப அத்த அரவிந்தத்தா இப்படி இருந்தாரு என்றாள் நயானா. 9 வருஷத்துக்கு முன்ன அவன் ஒரு பொண்ண காதலிச்சிட்டு இருந்தான். அந்த பொண்ண முத பார்க்க போயிட்டு வந்தப்போ இப்படித்தான் எதையோ பறி கொடுத்த மாதிரி உடைஞ்சு போயிருந்தான். அன்னைக்குத்தான் நேத்ராவையும் அவன் கூட்டிட்டு வந்தான். கிட்டத்தட்ட 1 மாசம் அப்படியே இருந்திருப்பான். ஆனா அப்போ நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அடுத்த வேளை சமைக்கிறதுக்கு அரிசி கூட இல்லாம இருந்தப்போ அரவிந்த் தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சான். ஆனா இந்த முறை அவன் எப்போ சரியாவான்னு தெரியல என்றாள். மாதவி சொன்னதை கேட்ட நயானாவிற்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. எல்லாம் சரியாகிரும் அத்த என்று மட்டும் பதிலளித்தாள். ஆனால் மாதவிக்கு அவள் ஆதங்கம் இன்னும் அடங்கவில்லை. இந்த பொம்மி அப்படி எங்கத்தான் போனா? என்னதான் பிரச்சனையா இருக்கட்டுமே, 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசினா எல்லாத்தையும் சரி பண்ணிரலாம். அதை விட்டுட்டு இப்படியா போவாங்க? இப்போ அரவிந்த் என்ன பண்ண போறான்னு நினைக்கையிலேயே கவலையா இருக்கு. அந்த பொம்மி மட்டும் அங்க சந்தோஷமாவா இருப்பா? அவளும் அரவிந்த நினைச்சு அழுது கரைஞ்சிட்டு தான் இருப்பா. இதெல்லாம் தேவையா என்று மனம் பொறுக்காமல் புலம்பினாள் மாதவி. பொறுமையாக அவளை அங்கிருந்து அழைத்து சென்று சோஃபாவில் உட்கார வைத்த நயானா, அத்தை, சில நேரங்கள்ல பிரச்சனைய சரி செய்ய சின்ன பிரிவு தேவைப்படும் தான். நீங்க வேணும்னா பாருங்களேன், அவந்திகா அக்காவும் அரவிந்தத்தானும் சீக்கிரமா சேரத்தான் போறாங்க. அரவிந்தத்தானே போய் அவந்திகா அக்காவை கூட்டிட்டு வருவாரு என்று ஆறுதல் படுத்தினாள். மாதவியால் மௌனமாக தலையசைக்க மட்டும்தான் முடிந்தது. அன்று மாலை வரை நயானா மாதவியோடுதான் இருந்தாள். அன்று மாலை நயானா கிளம்பிய போது, நயானா, நீ இன்னைக்கு இங்கேயே இருந்துக்கோயே என்று மாதவி சொல்லவும், இல்லத்த, அங்க மாமா எங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. நானும் அவரும் போனாதான் அவரு டின்னரே சாப்பிடுவாரு என்றாள். நயானா ராஜேந்திரன் குடும்பத்தில் நடந்த பிரச்சனையையும் இப்போது அவளும் அர்ஜுனும் அவளுடைய வாடகை வீட்டில் இருப்பதையும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாள். ஏற்கனவே அவள் அரவிந்தை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாள். இப்போது இதுவும் தெரிந்தால் அவள் உடல்நிலை இன்னும் மோசமாகிவிடும் என்று நினைத்தவள் தான் ராஜேந்திரன் குடும்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவே மாதவியிடம் சொல்லி வைத்திருந்தாள். மாதவியும் அதற்கு மேல் நயானாவை இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை. அவளை அழைத்து செல்வதற்கும் அர்ஜுன் வருவதற்கும் சரியாக இருந்தது. அதன் பின் இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு செல்வதற்கு முன் மார்க்கெட்டிற்கு சென்று வீட்டிற்கு தேவையான காய்கறி, மளிகை பொருட்கள் அனைத்தையும் வாங்கிக் கொண்டு நயானாவின் வாடகை வீட்டிற்கு சென்றனர். அங்கே அவர்களின் வீட்டில் அழையா விருந்தாளியாக மேனகா அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தாள். அர்ஜுனையும் நயானாவையும் பார்த்தவள் வேகமாக அவர்கள் அருகே வந்து நயானாவின் கையை பிடித்தவள், நயானா, நான் தப்பு பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சிரு
என்றாள். அவளது கண்கள் கோவை பழம் போல் சிவந்திருந்தது. இப்போதும் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பிரகாசமாகவும் அமைதியாகவும் இருந்த நயானாவின் மீது அவள் பார்வை விழுந்தது. முதலில் நயானாவை பார்த்தவள் பின் அவள் அருகே இருந்த அர்ஜுனை பார்த்தாள். அவள் கையில் மார்க்கெட்டில் இருந்து வாங்கி வந்த காய்கறிகள் இருந்தன. அதை பார்த்த மேனகாவின் மனம் பொறாமையில் பொங்கி எழ ஆரம்பித்தது. சின்ன வயதிலிருந்து அவள் அர்ஜுனை ஒரு பொக்கிஷம் போல் அவனுக்கு ஒரு வேலையும் சொல்லாமல் பத்திரமாக கவனித்து வந்திருக்கிறாள். இருவரும் சேர்ந்து மார்க்கெட்டிற்கு செல்லும் போது கூட அர்ஜுனை எதுவும் தூக்க விடாதவள் தானே தான் அனைத்தையும் தூக்கி கொண்டு வருவாள். ஆனால் இன்று இந்த நயானா அவனை தனக்காக வேலை செய்ய வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு ஆத்திரமாக வந்தது. ஆனால் இது அவளது ஆத்திரத்தை காட்டும் நேரம் அல்ல என்பதை அவள் நன்றாக அறிவாள். அர்ஜுன் வீட்டை விட்டு சென்ற போது எப்படியும் அவனை நயானா மன்னிக்க மாட்டாள். 1-2 நாட்களில் அவன் வீட்டிற்கு வந்துவிடுவான் என்று நினைத்திருந்தாள். ஆனால் நயானா அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு அர்ஜுனால் அந்த சிறிய வீட்டில் இருக்க முடியாது. அவன் நயானாவை ராஜேந்திரன் வீட்டிற்கு வரச் சொல்லி அழைப்பான். அப்போது இருவருக்கும் சண்டை வந்து அவன் வீட்டிற்கு வந்துவிடுவான் என்று மேனகா எதிர்பார்த்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்தது முழுவதும் பொய்த்து போய் அர்ஜுனும் நயானாவும் இப்போது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி அவளால் பார்த்து கொண்டிருக்க முடியும்? இதற்கு மேல் அவர்களை தனியாக விட்டால் சரி வராது என்று நினைத்தவள் கிளம்பி நேரிலேயே வந்துவிட்டாள். இங்கு அவர்களை பார்த்ததும் எப்படியும் இன்று அர்ஜுனை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவளுக்குள் ஒரு வைராக்கியம் தோன்றியது. கண்களில் கண்ணீர் வழிந்தோட இருவரையும் மாறி மாறி பார்த்தவள், நயானா என்ன மன்னிச்சிருமா என்று மீண்டும் சொன்னாள். அவளுக்கு தெரியும் அர்ஜுனை வீட்டிற்கு அழைத்தால் அவன் வரப்போவது இல்லை. அதனால் நயானாவை அழைத்தால் அவன் வருவான் என்று யோசித்திருந்தாள். தன் கண்களில் இருந்து வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொண்டவள், நயானா நான் பண்ணினது தப்புதான். இந்த ஒரே ஒரு முறை நீ என்ன மன்னிக்க மாட்டியா என்றாள். நயானாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. பின்பு தன் தலையை குனிந்தவள், நயானா நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டேன். நான் பண்ணினது தப்புன்னு நான் இப்போ உணர்ந்துட்டேன். ப்ளீஸ் அர்ஜுனை கூட்டிட்டு வீட்டுக்கு வாமா. நீங்க 2 பேரும் இல்லாம உங்க மாமா ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இப்போல்லாம் அது வீடாவே இருக்கிறதில்ல என்றாள். இப்போதும் நயானாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இப்போது அர்ஜுனை பார்த்த மேனகா, அர்ஜுன் உங்க அப்பா எல்லா நேரமும் உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. நைட்டெல்லாம் அவரு சரியா தூங்குறது கூட இல்லப்பா. நீ எப்படி இருக்கியோன்னு நினைச்சுதான் புலம்பிட்டு இருந்தாரு. அதுவும் உன்னோட குழந்தைய நினைச்சுதான்ப்பா அவருக்கு ரொம்ப கவலை. நயானா இப்போ கர்ப்பமா இருக்கேல, நீ இங்க இருந்து கஷ்டப்படணுமா என்ன? தயவு செஞ்சு என் கூட இப்போ வீட்டுக்கு வாங்கப்பா. நான் நயானாவை நல்லபடியா பாத்துக்கிறேன் என்று நல்லவள் போல் பேசினாள். அவள் பேசியது எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அழகாக ஒத்திகை பார்த்து பேசப்பட்டது போல் இருந்தது. இந்த பேச்சால் அர்ஜுன் கொஞ்சம் கொஞ்சமாக மேனகாவின் பக்கம் சென்று கொண்டிருப்பதாக நயானாவிற்கு தோன்றியது. எப்படியும் இப்போது அர்ஜுன் மேனகாவின் பேச்சை நம்பி அவளோடு வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்வான் என்று நினைத்த நயானா தன் தலையை தொங்க போட்டு உதட்டை அழுந்த கடித்து நின்றாள். ஆனால் அவள் துளியும் எதிர்பார்க்காத விதமாக, மேனகா ஆண்டி நாங்க எப்படி வீட்டுக்கு வர முடியும் என்றான் அர்ஜுன். மேனகா கொஞ்சம் அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்க்க, மேனகா ஆண்டி நாங்க மட்டும் வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டுல வேலை செய்யற எல்லாரும் நயானா ஒரு திருடின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி வீட்டுக்கு வர முடியும்? அத்தனை பேரும் தப்பா பார்க்கும்போது நயானா எப்படி அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும் என்றான். வேகமாக தன் கைகளை அசைத்த மேனகா, இல்லப்பா, நான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் நான் தான் நயானாவுக்கு அந்த பணத்தை கொடுத்ததா சொல்லிடுறேன் என்றாள். அவள் சொன்ன கணம் நயானா ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளை கவனித்த அர்ஜுன் ஒரு நொடி பேசாமல் அமைதியாக இருந்தான். அவனுக்கு அனைத்தும் புரிந்தது. மேனகாவை நேருக்கு நேராக பார்த்தவன், மேனகா ஆண்டி நீங்க சொல்றத யாரும் நம்ப போறதில்ல. நயானா எந்த ஒரு கில்ட்டியும் இல்லாம வீட்டுக்கு வர்றதுக்காக நீங்க அப்படி சொல்றதா தான் அவங்க நினைச்சுப்பாங்க. என்னதான் அவங்க வெளியே பேசலனாலும் அவங்க மனசுல நயானா ஒரு திருடின்னு தான் பதிஞ்சு போயிருக்கும்.
என்றான். அர்ஜுன் சுலபமாக சமாதானம் ஆகாதது மேனகாவிற்கு கோபம் வந்தது. தன் உதட்டை அழுந்த கடித்தவள் தலையை தொங்க போட்டு, அப்போ நான் தான் நயானாவை மாட்டி விட்டேன்னு எல்லார் முன்னவும் உண்மைய ஒத்துக்கிறேன். நான் என்னென்ன பண்ணனேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன் என்றாள். இதை கேட்டதும் லேசாக சமாதானமானது போல் தெரிந்த அர்ஜுன் நயானாவை பார்த்தான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவள் பெரிய வீட்டிலேயே வளர்ந்து பழகியவன். என்னதான் நயானாவின் அபார்ட்மெண்ட் ஒரு மனிதன் வாழக்கூடிய அனைத்து வசதிகளையும் கொண்டிருந்தாலும் அங்கே இருப்பது அவனுக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. எப்போதும் காலையில் எழுந்திருக்கும் போதெல்லாம் சட்டென சீலிங் கீழே வந்து விட்டது போலவும், தான் நேராக நின்றால் தலை இடித்து கொள்ளும் போலவும் அவனுக்கு தோன்றும். அத்தோடு திரும்பும் போதும் நடக்கும் போதும் அவன் மேஜை மீதோ அல்லது நாற்காலியிலோ மோதிக்கொள்வான். அவனுக்கு தினசரி ஜிம் உபகரணங்கள் கிடைக்காததால் அவன் பூங்காவிற்கு சென்று ஒர்க் அவுட் செய்ய வேண்டியிருந்தது. ஒரே இரவில் வாழ்க்கை அவனுக்கு சிரமமாக மாறிவிட்டது போல் தோன்றியது. இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் குறை சொல்லக்கூடாது என்று அர்ஜுனிற்கு தெரியும். ஏனென்றால் இவை சிறிய விஷயங்கள். அவன் நயானாவோடு இருந்தபோது அவன் சலிப்படையவில்லை. உண்மையில் இது எதுவும் அவனது மனநிலையை பாதிக்கவில்லை. இப்போது அவன் இப்படி இருப்பது சரி. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்வார்கள்? ராஜேந்திரன் குடும்பத்தில் ஒரு குழந்தை ஆடம்பர வாழ்க்கையில் பிறக்க வேண்டும். குழந்தையை பார்த்து கொள்ள நயானா மட்டும் எப்படி வீட்டில் இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, அதுதான் அவனுடைய வீடு. அவன் ஏன் அங்கு திரும்ப கூடாது? இந்த எண்ணங்கள் அவனுக்குள் வர அவன் தன் மனைவியை பார்த்தான். நயானா தனக்கான எல்லை எது என்று எப்போதும் அறிந்திருந்த ஒரு பெண். மேனகா மிகவும் பணிவுடன் மன்னிப்பு கேட்ட பிறகும் அவள் வீட்டிற்கு செல்லவில்லை என்றால் அது அர்ஜுனை சங்கடமான நிலைக்கு தள்ளும். அதனால் மேனகாவை நேராக பார்த்தவள், ஓகே மேனகா ஆண்டி, நீங்க என் பேரை சரி பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க கூட வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றாள். அர்ஜுன் இந்த சிறிய வாடகை குடியிருப்பில் வாழ்வது எளிதல்ல என்பதை அவளும் தன் கண்களால் பார்க்க முடிந்தது. அர்ஜுனும் தன்னுடன் சேர்ந்து துன்பப்படுவதையும் அவள் விரும்பவில்லை. அதே நேரம் இங்கு நயானாவின் வார்த்தைகளை கேட்ட மேனகாவின் முகம் பிரகாசமானது. அர்ஜுன், ரொம்ப சந்தோஷம்பா. உடனே போய் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்றாள். மேனகா ஆண்டி, நாங்க கண்டிப்பா வீட்டுக்கு வருவோம். ஆனா அதுக்கு முன்ன நீங்க போய் நடந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்க என்றான். இதை கேட்டதும் அவள் முகத்தில் வெறுப்பின் வெளிப்பாடு பளிச்சிட்டது. அவள் வேகமாக தலையசைத்து, ஓகே ஓகேப்பா அர்ஜுன், நான் இப்பவே வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்றேன். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீயும் நயானாவும் வீட்டுக்கு வாங்க என்றாள். அர்ஜுனும் தலையசைத்தான். விட்டு கொடுத்து நேராக வந்து பேசினால் உடனே அர்ஜுன் வீட்டிற்கு வர சம்மதிப்பான் என்றுதான் ஆரம்பத்தில் நினைத்திருந்தாள். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக அவள் செய்ததை ஒப்புக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்துவார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் அப்படி செய்தால் குடும்பத்தில் அவளுடைய நிலை நயானாவின் நிலையை விட மோசமாக மாறிவிடும் அல்லவா? வீட்டில் அவளுடைய அதிகாரம் இப்போது வெளியால் ஒருத்தியால் அச்சுறுத்தப்படுகிறது என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இது மிகவும் மூர்க்கத்தனமாகவும் சகிக்க முடியாததாகவும் இருப்பது போல அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வர அவள் இந்த முறை தன்னை சமரசம் செய்துதான் ஆக வேண்டும். இதையெல்லாம் யோசித்து பார்த்தவளால் கஷ்டப்பட்டு புன்னகைத்து அந்த இடத்தை விட்டு சென்றாள். மேனகா அந்த இடத்தை விட்டு சென்றதும் நயானா தன் வீட்டிற்குள் சென்றாள். அவள் வீட்டிற்குள் சென்றதும் அவளுக்கு பின்னால் இருந்து வந்து கதவை சாற்றிய அர்ஜுன் அவள் இடுப்பை கட்டி பிடித்து அவள் தோளில் முகம் புதைத்து, நயானா, நீ எப்பவும் கிரேட் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் நயானாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அப்போது அவளுக்கு அவன் ஒரு குழந்தை போல்தான் தெரிந்தான்.